Praise the Lord. 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 இயேசுவிற்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவிற்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அன்னை மரியே வாழ்க. அன்னை மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. யோவான் நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 18 வரை. யோவான் நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 18 வரை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறவங்களாம் praise the Lord சொல்லுங்க. இயேசுவிற்கே புகழ். இயேசுவிற்கு நன்றி. மரியே வாழ்க. இறை வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு வந்திருக்கிறீர்கள். எனவே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சத்தமாக சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஓகே. ஒரு முறை ஒரு ஊரிலே விண்ணக விடிவெள்ளி என்கின்ற ஒரு பெண்மணி இருந்தாராம். உங்கள் பேர் என்ன பேர்? விண்ணக விடிவெள்ளி. எப்பொழுதும் விண்ணகத்தை பற்றியே அவருக்கு நினைப்பு. ஆனால் இந்த மண்ணகத்தை விட்டு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு நினைப்பும் இருக்கிறது அவங்களுக்கு. அவங்க என்ன ஜெபம் செய்வாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு சாவு வரக்கூடாது, ஆண்டவரே நான் சாகவே கூடாது, எனக்கு சாகா வரம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த விண்ணக விடிவெள்ளி தினமும் ஜெபம் செய்வாங்களாம். நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி ஜெபம் செய்கிறீங்களா? எனக்கு சாகவே கூடாதுன்னு யாரும் செய்ய. சாகா வரம் கொடுங்க ஆண்டவர். ஆண்டவர் அந்த வரம் கொடுத்து எத்தனை பேர் கேட்பீங்க? எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று கேட்பவர்கள் கரங்களை உயர்த்துங்க. சாகா வரம் கொடுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லையா? நீங்கள் ஆண்டவருடைய தந்தையிடம் என் பேரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார்கள் ஆண்டவர். அதனால் அந்த உரிமையோடு இந்த விண்ணக விடிவெளியில் இருந்த பெண், ஆண்டவர் எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு முறை உயிர்த்த ஆண்டவர் இந்த விண்ணக விடிவெள்ளிக்கு காட்சி அளிக்கின்றார். என் அன்பு மகளே, விண்ணக விடிவெள்ளியே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்ட பொழுது இந்த விண்ணக விடிவெள்ளி சொன்னாராம், ஆண்டவரே எனக்கு சாகா வரம் வேண்டும். உடனே ஆண்டவர் சொன்னாராம், அது என்னால் கொடுக்க முடியாது. என்னில் நானே இறந்து 3ஆம் நாள் உயிர்த்து நான் உயிர்த்த ஆண்டவராக நான் விண்ணகத்திலே தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றேன். எல்லோரும் மரிக்க வேண்டும், எனவே நீயும் மரிக்க வேண்டும். அதை தவிர வேறு எதை வேணாலும் கேளுமா, அதை மட்டும் கேட்காதன்னு சொன்னாராம். உங்களுக்கு வேணுமன்னா 2 வரத்தை கேளு என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். உடனே இந்த விண்ணக விடிவெள்ளி அங்கேயே ஆண்டவர் முன் முழந்தால் படியிட்டு மௌனமாக ஜெபிக்கிறார். பிறகு எழுந்து, ஆண்டவரே நான் தூங்கும்போது சாகணும் என்று கேட்கிறார். உடனே ஆண்டவர், ஓகே நீ தூங்கும்போது தான் சாவாடு, அந்த வரம் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. உனக்கு 2வது வரம் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே எனக்கு நான் தூங்கவே கூடாது, ஆண்டவரே நான் தூங்கவே கூடாது என்று கேட்டாராம். உடனே உயிர்த்த ஆண்டவர் அங்கிருந்து மறைந்து விட்டாராம். அம்மன் பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் சாக பிறந்தவர்கள் அல்ல, வாழ பிறந்தவர்கள், நிலை வாழ்வை நோக்கி பயணிப்பவர்கள். எனவே இன்றைய நாள் முழுவதும் நாம் எவ்வாறு நாம் ஆன்மீக வாழ்விலே உயிரோடு உயிர் பெற்று உயிரோட்டம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை நாம் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்லாயனின் இதயம். நல்ல ஆயனின் இதயம். எனவே தான் நல்லாயனை பற்றிய அந்த வார்த்தைகளை நாம் படித்தோம். நல்லாயன் நம்முடைய ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய நல்லாயனாக, அவருடைய மந்தையாகிய நம் அனைவரையும் அரவணைத்து காக்கின்ற ஒரு நல்ல ஆயனாக, நல்லாயனாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். எனவே நல்லாயனின் இதயத்தை பற்றி நாம் இன்றைய தினம் தியானிக்க இருக்கின்றோம். எல்லோருக்கும் இதயம் உண்டு, ஆனால் இந்த நல்லாயனின் இதயம் அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற இதயம். நம்முடைய இதயம் யாருக்காக துடிக்கும்? நமக்காக தான் துடிக்கும். ஆனால் இந்த நல்லாயனுடைய இதயம் அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற இதயம். அதே போன்று அன்னை மரியாளின் இதயமும் அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற இதயம். இந்த 2 இதயங்களையும் நாம் பிரிக்க முடியாது. இயேசுவின் திரு இருதயத்தையும் அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. எங்கே அன்னை மரியாள் இருக்கின்றாரோ அங்கே இயேசு ஆண்டவர் இருப்பார். எங்கே இயேசு ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே அன்னை மரியாள் இருப்பார். இந்த 2 இதயத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. எனவே நல்லாயனின் இதயத்தை பற்றி தியானிக்கின்ற நாம் நல்ல அன்னையின் இதயத்தையும் நாம் தியானிக்கின்றோம். இந்த 2 இதயங்களும் அடுத்தவர்களுக்கான இதயங்கள், அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற இதயங்கள். எனவே இந்த இதயத்தை பற்றி தியானிக்கின்ற நாமும்
நம்முடைய இதயமும் அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற இதயங்களாக ஆண்டவர் மாற்றிட இன்றைய தினம் நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நல்லாயனுடைய பண்புகளை பற்றி நாம் தியானிக்கலாம். நல்லாயனிடம் நாம் 5 பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நல்லாயனாம் இயேசு அழைக்கிறார், நல்லாயனாம் இயேசு அறிகிறார், நல்லாயனாம் இயேசு அன்பு செய்கிறார், நல்லாயனாம் இயேசு அரவணைக்கின்றார், நல்லாயனாம் இயேசு அர்ப்பணிக்கின்றார். இந்த 5 பண்புகளையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு ஆண்டவர் நம் அனைவரையும் அழைக்கிறார், நம்மை அறிகிறார், நம்மை அன்பு செய்கின்றார், நம்மை அரவணைக்கின்றார், நமக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். இதுதான் இந்த இதயத்தினுடைய பண்புகள். முதலாவது பண்பு அழைக்கின்றார். இயேசு நம்மை அழைக்கின்றார். இயேசு ஆண்டவர் நம் அனைவரையும் அழைக்கின்றார். நல்லாயனாம் இயேசு நம்மை அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். சக்கேயை அழைத்த இறைவன், மத்தேயை அழைத்த இறைவன், எரேமியாவை அழைத்த இறைவன், மோசேவை அழைத்த இறைவன், அப்ரகாமை அழைத்த இறைவன் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். நல்லாயனாம் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். கரங்களை உயர்த்துவோம். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசு யாரை அழைக்கின்றார்? நம்மை அழைக்கின்றார், உங்களை அழைக்கின்றார், என்னை அழைக்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார்? பெயர் சொல்லி அழைக்கின்றார். அதுதான் இயேசுனுடைய இதயம். நல்லாயன் நம் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் அறிந்து வைத்திருக்கின்றார். நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நல்லாயனுக்கும் திருடனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? திருட வருபவர் எப்படி வருவார்? நல்லாயன் எப்படி வருவான்? திருட வருபவர் சுவரேறி குதித்து வருவார். நல்லாயன் வாயிலின் வழியாக வருவார். திருட வருபவர் அவருக்கு ஆடுகளின் பெயர் தெரியாது. ஆனால் நல்லாயனோ தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றார். மூன்றாவதாக, நல்லாயனுடைய குரலுக்கு ஆடுகள் செவிசாய்க்கும். திருடனுடைய குரலை கண்டு கேட்டு ஆடுகள் பரிதபிக்கும். ஆடுகளுக்கு உடனே தெரிஞ்சிருமா இது யாருடைய குரல், இது நல்ல ஆயனுடைய குரலா, என்னுடைய ஆயனுடைய குரலா அல்லது திருட வந்தனுடைய குரலா என்பது ஆடுகளுக்கு நன்றாக தெரியுமா. நல்லாயன் என்பவர் வாழ்வை அளிக்க வருகின்றார், திருட வருபவர் வாழ்வை எடுக்க வருகின்றார். அதுதான் வித்தியாசம். நம்மிடம் வருபவர் நல்லாயனாக இருந்தால் அவர் வாழ்வை அளிக்க வருபவர். நான் வாழ்வை அளிக்கவும் அதை நிறைவாக அளிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கின்றார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை படிங்க. யோவான் நற்செய்தி 10. நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவர் திருடர்களைப் போன்று அல்ல, மாறாக நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற ஆயனாக, நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆயனாக, நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை அளிக்கின்ற இறைவனாக நல்லாயனுடைய இதயமானது இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நல்லாயனின் இதயம் அழைக்கின்ற இதயம். நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்? நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுப்பது நிலை வாழ்வு. ஆண்டவர் இயேசு நமக்கு அளிப்பது நிறை வாழ்வு. ஆண்டவர் இயேசு நமக்கு அளிப்பது நிரந்தரமான வாழ்வு.
ஆண்டவர் இயேசு நமக்கு அளிப்பது நிம்மதி தருகின்ற வாழ்வு. ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுப்பது நிஜமான வாழ்வு. இதை அளிப்பதற்காகத்தான் நல்லாயனாக அவர் இவ்வுலகத்திற்கு வந்திருக்கின்றார். நான் வாழ்வை அளிப்பதற்கும் அதை நிறைவாக அளிப்பதற்கும், குறைவாக அளிப்பதற்கு அல்ல. குறைவாக அளிப்பவர்கள் இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள். ஆனால் நம் ஆண்டவர் விண்ணுலகை சார்ந்தவர். அந்த விண்ணகத்தையே மண்ணகத்துக்கு கொண்டு வந்தவர். இதைத்தான் சொல்வார்கள், எத்தனையோ மனிதர்கள் மண்ணிற்கு வந்தார்கள், ஆனால் மண்ணிற்கு வந்த நீ மட்டும்தான் அந்த விண்ணை கொண்டு வந்தாய். எத்தனையோ மனிதர்கள் மண்ணிற்கு வந்திருக்கின்றார்கள், ஆனால் மண்ணிற்கு வந்த இந்த மனிதர் மட்டும்தான் அந்த விண்ணையே மண்ணிற்கு கொண்டு வந்தவர். வாழ்வையே நமக்கு அளித்தவர். எப்படிப்பட்ட வாழ்வை அளிக்கின்றார்? நிலை வாழ்வு, நிறைவாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, நிஜமான வாழ்வு, நிம்மதி தருகின்ற வாழ்வு. அதுதான் இந்த வாழ்வினுடைய பொருள். நிலை வாழ்வை அளிக்கின்றார், நிறை வாழ்வை அளிக்கின்றார், நிரந்தரமான வாழ்வை அளிக்கின்றார், நிஜமான வாழ்வை அளிக்கின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அளிக்கின்ற வாழ்வு. இந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். வாழ்வை அளிக்கவும் அதை நிறைவாக அளிக்கவும் நான் வந்தேன். நம்முடைய அவருடைய மந்தையின் ஆடுகளாக நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் அழைக்கின்றார். வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி வாழ்வை அளிக்கின்ற இறைவன், நிறை வாழ்வை அளிக்கின்ற இறைவன், நிலை வாழ்வை அளிக்கின்ற இறைவன், நிரந்தரமான வாழ்வை அளிக்கின்ற இறைவன், நிஜமான வாழ்வை அளிக்கின்ற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருப்பவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் நம் அனைவருக்கும் வாழ்வை அளித்து கொண்டிருக்கின்றார். இந்த வாழ்வை எப்படி கொடுக்கின்றார்? நிறைவாக கொடுக்கின்றார். இதுதான் நிலை வாழ்வு. இந்த மன்னக வாழ்வு ஒரு நிலையற்ற வாழ்வு. இந்த நிலையற்ற வாழ்வை நாம் பயன்படுத்தி கொண்டு நிலை வாழ்வை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். இதுதான் நல்லாய் நாம் இயேசுனுடைய விருப்பமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அந்த அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு விவிலியத்திலே பல்வேறு மனிதர்களை அழைக்கின்றார். அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஒரு சில நேரங்களிலே ஒரு சிலர் அவருடைய அழைப்பிற்கு செவிமடிக்காமல் சென்று விடுகிறார்கள். ஒரு சிலர் அழைத்தவுடன் ஆண்டவரை பின் செல்கிறார்கள். எனவே ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கின்றார். ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை, நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பிற்கு செவிமடுப்பது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. நமக்கு எல்லாருக்கும் வெட்டிங் இன்விடேஷன் வரும், பர்த்டே இன்விடேஷன் வரும், வேறு ஏதாச்சும் விழாக்கள் வரும்போது எல்லோருக்கும் என்ன வரும்? அழைப்பு வரும். இந்த அழைப்பை செவிமடுத்து போகிறதும் போகாததும் நம்முடைய விருப்பம். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வருது, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள் போவீங்களா போக மாட்டிங்களா? ஒருவேளை உங்களால் போகவே முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி உங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பீங்க, என்னால் வரவே முடியல, என்னால் முயற்சி செய்தோம் என்று சொல்லி உங்கள் அழைப்பிற்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீர்கள். எதற்காக? அழைக்கப்பட்டவர்களுக்காக, உங்களை அழைத்தவருடைய மகிமைக்காக. உங்களை அழைத்தவர் உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருந்தால் அந்த அழைப்பிற்கு நீங்கள் செவிமடுக்கிறீர்கள். அதே போன்று நல்லாயனாம் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டப்பட்டவர், மிகவும் மாட்சிமைக்குரியவர், அதிசயத்தின் ஆண்டவர், அதிசயங்களை செய்பவர், அற்புதங்களை செய்பவர், அருளை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அளிப்பவர், வாழ்வை அளிப்பவர். அப்படிப்பட்டவருடைய அந்த ஒரு அழைப்பை நாம் ஏற்க நாம் தயங்குகிறோம். ஒரு சில நேரங்களிலே ஆண்டவருடைய அழைப்பை நாம் உதாசீனப்படுத்துகின்றோம், உதறி தள்ளிவிடுகின்றோம், வேறு அழைப்புகளுக்கு செவிமடுக்கின்றோம். அவருடைய கால் என்று சொல்வார், டிவைன் கால் பிகம்ஸ் மிஸ்டு கால். ஒரு சில நேரத்தில் என்னாவது? மிஸ்டு காலாக மாறிவிடுகின்றது. மிஸ்டு கால் ஷுட் நாட் பிகம் இஸ் கால், இஸ் கிரேட் கால். எனவே அவருடைய அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய முதல் பண்பு. நல்லாயனாம் இயேசுனுடைய இதயத்தினுடைய முதல் பண்பு அழைப்பது. அழைக்கின்றார் ஆண்டவர், நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இரண்டாவது பண்பு அறிகின்றார், நம் ஒவ்வொருவரையும் அறிகின்றார். அறிதல் என்பது தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கின்றார், ஆண்டவர் நம்மை அறிந்து கொள்கின்றார், ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்கின்றார். நம்முடைய பலத்தை புரிந்து கொள்கின்றார், நம்முடைய பலவீனத்தையும் புரிந்து கொள்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவர் முழுமையாக அறிந்து கொள்கின்றார். நம்மை பற்றிய முழு அறிவையும் ஆண்டவர் பெற்றிருக்கின்றார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நம்மை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம், அடுத்தவர்களை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கும். இந்த முழுமையாக தெரிந்து கொள்ளுதல், முழுமையாக அறிந்து கொள்ளுதல், முழுமையாக புரிந்து கொள்ளுதல் என்பது
ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த வரம். ஆண்டவருடைய அருளால் மட்டும்தான் நான் நம்மை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும், முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும், முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் சொல்வார்கள், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொல்வார்கள். நம்மையே நாம் அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனவே நல்லாய் நாம் இயேசு நம்மை அறிந்து கொள்கின்றார். நம்மை பற்றி அறிவு நமக்கு முழுமையாக இல்லாமல் போனாலும் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அறிந்திருக்கின்றார். எப்படி அறிந்திருக்கின்றார்? நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரினுடைய பலத்தை அறிந்திருக்கின்றார், ஆண்டவரினுடைய பலவீனத்தையும் அறிந்திருக்கின்றார், ஆண்டவரினுடைய நிறைகளை அறிந்திருக்கின்றார், ஆண்டவரினுடைய குறைகளையும் அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் என்னை பற்றிய முழு அறிவையும் பெற்றிருக்கின்றார். அறிதல் என்பது உறவாடுதல் என்று பொருள். அறிதல் என்பதனுடைய பொருள் என்ன? உறவாடுதல். நல்லாய் நாம் இயேசு நம்மோடு உறவாடுகிறார், நல்லாய் நாம் இயேசு நம்மோடு உரையாடுகிறார், நல்லாய் நாம் இயேசு நம்மோடு நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கின்றார். அதுதான் அறிதல். உறவாடுதல், உரையாடுதல், உணர்வோடு கலந்திருத்தல். உறவாடுதல், உரையாடுதல், உணர்வோடு கலந்திருத்தல், அதுதான் உண்மையான அறிதல். நல்லாய் நாம் இயேசு நம்மோடு உறவாடுகின்றார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடைய மக்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகள். எனவே நம் ஒவ்வொருவரையும் நல்லாய் நாம் இயேசு அறிந்திருக்கின்றார். எனவே நம்மோடு அவர் உறவாடுகின்றார். என்னோடு உறவாடுகின்ற ஆண்டவரோடு நான் உறவாடுகிறேனா? நல்லாய் நாம் இயேசு என்னோடு உறவாடுகின்றார். ஏனெனில் நான் அவருக்கு சொந்தமானவன், நான் அவருக்கு சொந்தமானவள். அப்பேற்பட்ட நல்லாயனோடு நான் உறவாடுகிறேனா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னோடு உறவாடுகின்ற ஆயனோடு நான் உறவாடுகின்றேனா? இரண்டாவது, நல்லாய் நாம் இயேசு நம்மோடு உரையாடுகிறார். நான் எப்படி உங்களோடு உரையாடுகிறேனோ அதே போன்று நல்லாய் நாம் இயேசு நம் ஒவ்வொருவரோடும் உரையாடி கொண்டிருக்கின்றார். அதுதான் என்னுடைய குரல். என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிமடுக்கும் என்று சொல்கின்றார். நாம் பல்வேறு குரலுக்கு செவிமடுக்கின்றோம். உலகத்தினுடைய பல்வேறு தீய இச்சைகளுக்கு, உலக நாட்டங்களுக்கு, வெளியிலே வருகின்ற அந்த குரல்களுக்கெல்லாம் நாம் செவிமடுக்கின்றோம். We are hearing the noise of the world, but do we hear the voice of the Lord? அதான் வாய்ஸுக்கும் நாய்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த ஃபேன்லேருந்து வர்றது நாய்ஸ், இங்கிருந்து வர ஆண்டவருடைய வார்த்தைகள் வாய்ஸ், அவருடைய குரல். அந்த குரலுக்கு நான் செவி கொடுக்கின்றேனா? Am I hearing the voice of the Lord or am I hearing the noise of the world? உலகத்தினுடைய அந்த குரலுக்கு, உலகத்திலிருந்து வருகின்ற அந்த இரைச்சலுக்கு, அதுதான் உண்மையான வார்த்தை. வெளியிலிருந்து வருவது இரைச்சல், ஆண்டவரிடம் வருவது குரல். நான் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கும் பொழுதுதான் அவரோடு நான் உரையாட முடியும். ஆண்டவர் என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு உரையாடுகிறார். நல்லாய் நாம் என் ஆண்டவர் என்னோடு உரையாடுகிறார். நான் அவரோடு உரையாடுகிறேனா? நாம் பல்வேறு மனிதர்களோடு உரையாடுகிறோம், மணிக்கணக்கிலே நாம் உரையாடுகிறோம். ஃபோனை எடுத்தால் கீழே வைக்கிறது கூட இல்லை. அந்த ஃபோனில் பேட்டரி தீர்ந்தால் கூட பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலரெல்லாம். இந்த சார்ஜ் தீர்ந்தது கூட தெரியாமல் மணிக்கணக்காக பேசி கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவரோடு உரையாடுகிறோமா? தேவையில்லாத பல்வேறு உரையாடல்களில் ஈடுபடுகின்ற நாம் மிகவும் தேவையான, இன்றியமையாத, மிகவும் முக்கியமான ஆண்டவரோடு நாம் உரையாடுகிறோமா? அவரோடு உரையாடல் செய்கிறோமா? அவரோடு கலந்துரையாடல் செய்கிறோமா? ஆண்டவரோடு நாம் கலந்து ஆராய்ந்து உரையாடி தான் நாம் முடிவெடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் என்ன பண்ணுவீங்க? கலந்து ஆலோசிப்பீர்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் வீட்டில் உள்ள அனைவரும் கலந்து ஆலோசித்து நாம் முடிவுகள் எடுக்கும் பொழுதுதான் அது ஒரு நல்ல முடிவாக இருக்க முடியும். ஒரு சில குடும்பங்களில் ஒன்லி கணவர் மட்டும்தான் முடிவு செய்வார், ஒரு சில குடும்பங்களில் மனைவி மட்டும்தான் முடிவு செய்வார், ஒரு சில பிள்ளைகள் தான் முடிவு செய்வார்கள். நான் ஒரு முறை ஹாலந்து நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது, ஹவுஸ் ரூல்ஸ். ஹவுஸ் ரூல்ஸ், ஹவுஸ் ரூல்ஸ்னா வீட்டின் விதிகள். முதலாவது விதி, ஒய்ஃப் இஸ் த பாஸ், மனைவியே பாஸ், மனைவியே குடும்ப தலைவி. இரண்டாவது ரூல், முதல் நூலை படிக்க, ரீட் த ஃபர்ஸ்ட் ரூல். முதலாவது என்ன? மனைவி தான் குடும்பத்தின் தலைவி, பாஸ். இரண்டாவது ரூல் என்ன? முதலாவது விதியை படிக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனைவி மட்டும்தான் குடும்பத்தின் தலைவி.
ஆனால் நாம் உண்மையான குடும்பமாக வாழ வேண்டுமெனில் கலந்து ஆலோசிக்க வேண்டும், உரையாட வேண்டும். முதலாவதாக நாம் ஆண்டவரோடு உரையாட வேண்டும். நம்மோடு ஆண்டவர் உறவாடுகின்றார், நம்மோடு ஆண்டவர் உரையாடுகின்றார். நம்மோடு உரையாடுகின்ற ஆண்டவரோடு நாமும் உரையாட வேண்டும். We should dialogue with the Lord. Otherwise it will become monologue. Then it will simply become part of our catalog. அப்படி இல்லாமல் ஆண்டவரோடு நாம் உரையாட வேண்டும். உரையாடல் என்பது இருவரை அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மனிதர்களை உட்படுத்தியதுதான் உரையாடல், கலந்துரையாடல். ஆண்டவரோடு நாம் கலந்துரையாட வேண்டும். நல்லாய நாம் இயேசுவோடு நாம் கலந்துரையாட வேண்டும், உறவாடி உரையாட வேண்டும். மூன்றாவது முக்கியமானது உணர்வோடு கலந்திருத்தல். நல்லாய நாம் இயேசு நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு உணர்விற்கும் அவர் மதிப்பளித்து நம்முடைய உணர்வுகளிலே ஒன்றாக கலந்து விடுகின்றார், உணர்வோடு கலந்து விடுகின்றார். அதுதான் முக்கியமான ஒரு பண்பு, அதுதான் உண்மையான அறிதல். நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்றார். நமக்கு பல்வேறுபட்ட உணர்வுகளை நாம் கொண்டிருப்போம். கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு, மனச்சிதைவு, மகிழ்ச்சி என்ற பல்வேறு உணர்வுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு உணர்வை நாம் பெற்றிருக்கின்றோம், மனித உணர்வுகள். அந்த உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பளித்து ஆண்டவர் நம்முடைய உணர்வோடு கலந்து விடுகின்றார். இந்த உணர்வுகளை நாம் எவ்வாறு கையாள்வது, உணர்வு மேலாண்மையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். The Lord teaches us the emotional management. The Lord mingles and deals with our emotions என்று சொல்வார்கள். ஆண்டவர் நம்முடைய உணர்வோடு கலந்து விடுகின்றார். He will teach us how to manage our emotions. நாம் உணர்வுகளை கையாளவில்லை எனில் நாம் உணர்வுகளால் கையாளப்படுவோம். If you don't manage your emotions, you will be managed by your emotions. நம்முடைய உணர்வுகளுக்கு நாம் அடிமையாகி விடுவோம், நம்முடைய கோபத்திற்கு நாம் அடிமையாகி விடுவோம், நம்முடைய அச்சத்திற்கு நாம் அடிமையாகி விடுவோம். எனவே நாம் உணர்வு மேலாண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லாய நாம் இயேசு நம்முடைய உணர்வோடு கலந்து நம்முடைய உணர்வுகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், நம்முடைய உணர்வுகளுக்கு நாம் எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும், அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு நாம் எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை நல்லாய நாம் இயேசு நமக்கு எடுத்து சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டயர்ட் ஆகிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து ஒரு பாடலை பாடுவோமா? நல்லாயனுக்கு அனைவரும் எழுந்து நில்லுங்கள், கைகளை தட்டி ஆண்டவரை போற்றி இந்த அருமையான ஒரு வாக்கியத்தை அளித்துக் கொண்டிருக்க நல்லாய நாம் இயேசுவிற்கு, அவருடைய இதயத்திற்கு, அவரை மகிமைப்படுத்தும் விதமாக ஒரு அருமையான பாடலோடு நம்முடைய நல்லாய நாம் இயேசுவை போற்றி புகழ்வோம். இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, எங்கும் இன்பம் ஆஹா எங்கும் இன்பம் ஆஹா எங்கெங்கும் இன்பம் அல்லவா, எங்கும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா எங்கெங்கும் இன்பம் அல்லவா. நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அன்னை மரியே வாழ்க, அன்னை மரியே வாழ்க. இரண்டு பண்புகளை பற்றி தியானித்திருக்கின்ற முதலாவது பண்பு நல்லாயன் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது பண்பு நல்லாயனாம் இயேசு நம்மை அறிகிறார். அறிதல் என்பது உரையாடுவது, உறவாடுவது, உரையாடுவது, உணர்வோடு கலந்திருப்பது. ஆண்டவர் என்னோடு உறவாடுகின்றார், நான் ஆண்டவரோடு உறவாடுகிறேனா?
ஆண்டவர் என்னோடு உரையாடுகிறார், நான் ஆண்டவரோடு உரையாடுகிறேனா? ஆண்டவர் என்னுடைய உணர்வோடு கலந்திருக்கின்றார், நான் ஆண்டவருடைய உணர்வோடு கலந்திருக்கின்றேனா? என்னுடைய உணர்வுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேனா? அதுதான் பொருள். நம்மை அறிகின்ற ஆண்டவரை நாமும் அறிய வேண்டும். எனக்கு என்னுடைய ஆடுகளை தெரியும், என்னுடைய ஆடுகளுக்கும் என்னை தெரியும் என்று சொல்கிறார் ஆண்டவர். அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கின்ற நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்மை அறிந்து கொள்கின்ற ஆண்டவரை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை தெரிந்து கொள்கின்ற ஆண்டவரை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை புரிந்து கொள்கின்ற ஆண்டவரை நாமும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதுதான் நல்லாய் நாம் இயேசு நம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது பண்பு ஞாபகம் இருக்கா? அன்பு செய்கிறார். இயேசு நம்மை அன்பு செய்கின்றார். நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். வாழ்வில் நிறைகள் கண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கின்றார். Jesus loves you, God loves you, God loves all of us. அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். God still loves the world. The moment God stops loving, we stop living. ஆண்டவர் எப்பொழுது அன்பு செய்வதை நிறுத்தி விடுகிறாரோ அப்பொழுது இந்த உலகம், இந்த அகிலமானது நின்று விடுமாம். இந்த அகிலமானது இப்பொழுதும் சுழன்று கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அன்பின் ஆண்டவர், அவர் அதிசயத்தின் ஆண்டவர். அவர் செய்கின்ற மிகப்பெரிய அதிசயம் என்ன? அன்பு செய்வது. ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்கின்றார். கண்ணின் மணி போல நம்மை காக்கின்றார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். ஏனெனில் அன்பே கடவுள். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4:8 படிங்க. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. அன்பில்லாதோ whatever you want. நம்ம அன்பு செய்துவிட்டு எதை செய்வோம்? அன்பு செய்துவிட்டு நம்மால் தீங்கு செய்ய முடியுமா? அன்பு செய்துவிட்டு நாம் அடுத்தவர்களை வெறுத்து ஒதுக்க முடியுமா? அன்பு செய்துவிட்டு நாம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய முடியுமா? எனவே தான் புனித அகுஸ்தினார் சொல்கிறார், அன்பு செய்துவிட்டு நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். லவ் அண்ட் டூ whatever you want. இதைத்தான் ஆண்டவர் செய்கின்றார், அன்பு செய்கின்றார். அவருக்கு தெரிந்த ஒரே பண்பு அதுதான். அன்பு செய்வதை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஆண்டவர் நம்முடைய நல்லாயனாம் இயேசு அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எத்தகைய பாவங்களை செய்வர்களாக இருந்தாலும் இயேசு உன்னையும் என்னையும் அன்பு செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God loves you, God loves me, God loves all of us. கடவுள் என்னையும் உன்னையும் நம் அனைவரையும் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். தம் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனையே உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் அன்பு செய்தார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை. யோவான் 3:16. தம் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தம் ஒரே மகனையே உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his only son, so that whoever believes in him may not perish but may have eternal life. அந்த நிலை வாழ்வை அளிக்கின்ற அளவிற்கு, தன்னுடைய மகனையே அளிக்கின்ற அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அதுதான் அன்பினுடைய உச்சம். ஒரே மகனையே உலகிற்கு அளிப்பது, தன்னுடைய அன்பினை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய அன்பின் ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு ஆட்டையும் அன்பு செய்கின்றார். அது எப்படிப்பட்ட ஆடாக இருந்தாலும் சரி, அவருடைய மந்தையினுடைய எல்லா ஆடுகளையும் அன்பு செய்கின்ற ஒரு ஆயனாக இருப்பவர் நம்முடைய நல்லாயன். அந்த காணாமல் போன அந்த ஆட்டினுடைய ஓமையிலே பார்க்கின்றோம். ஒரே ஒரு ஆடு மட்டும் காணாமல் போகின்றது. மீதி எத்தனை ஆடுகள் உள்ளன? 99 ஆடுகள். 99 ஆடுகளையும் அவர் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு அந்த காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி செல்கின்றார்.
அதுதான் நல்லாயனின் இதயம், அன்பு செய்கின்ற இதயம். அந்த ஒரு ஆடு தானே போனால் போது என்று அவர் விடவில்லை. அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கின்றார். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்துள்ளார் என்று சொல்கின்றார் லூக்கா நற்செய்தி 19:10. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் உலகிற்கு வந்துள்ளார். இழந்து போன நம் ஒவ்வொருவரையும் தேடி மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு வருகின்றார். அதுதான் அவருடைய அன்பு. இழந்து போனதையும் தேடி மீட்பது. அவருக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு தான் அவருடைய அவசியம் இருக்கின்றது, அவசரம் இருக்கிறது. இருப்பினும் அவர் நம்மை தேடி வருகின்றார். காணாமற் போன ஆடு அவரை தேடி சென்றதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஆயன் அந்த ஆட்டை தேடி செல்கின்றார். நம் ஆண்டவராம் இயேசு சக்கேயுவை தேடி செல்கின்றார். சக்கேயுவே, நீ இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும், உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்துள்ளார், நீயும் அப்ரஹாமின் மகன் தானே என்று சொல்லி சக்கேயுவிற்கு மீட்பை அளிக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. அதுதான் இழந்து போனதை தேடி மீட்கின்ற அன்பு. அவ்வாறு இழந்து போயிருக்கின்ற நாம் அனைவரையும் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் நம் நல்லாயனம் இயேசு. நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவரை நாம் அன்பு செய்கிறோமா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற முதல் கட்டளை. தலை சிறந்த கட்டளை எது? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் அன்பு செய்யவாக. You should love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, with all your strength. நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. என்னை அன்பு செய்கின்ற நல்லாயனை நான் அன்பு செய்கின்றனா? Do I love my good shepherd who keeps on loving me? என்னை அன்பு செய்கிற நல்லாயனை நான் அன்பு செய்கிறேனா? அதுதான் அவருடைய மூன்றாவது பண்பு, அன்பு செய்வது. நான்காவது பண்பு, அரவணைக்கின்றார். நல்லாயனம் இயேசு நம் அனைவரையும் அரவணைக்கின்றார். குட் ஷெப்பர்ட் embraces each one of us. நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்றார். அரவணைப்பு என்பது பாதுகாப்பு அளிப்பது. அரவணைப்பு என்பது குறை நிறைகளோடு ஒருவரை ஏற்றுக்கொள்வது. The moment you begin to accept the strength and weakness of a person, you begin to accept the person. நாம் எப்பொழுது ஒருவரை குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அவரை நாம் முழுமையாக அரவணைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு நம்முடைய நிறைகளை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் இயேசு நம்மை குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்கின்றார். நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். அதுதான் உண்மையான அரவணைப்பு. நம்மிடம் இருக்கின்ற பலத்தை மட்டும் பார்த்து நமக்கு கொடுப்பதல்ல அரவணைப்பு. நம்முடைய பலவீனத்தை மட்டும் பார்த்து கொடுப்பதல்ல அரவணைப்பு. பலத்தையும் பலவீனத்தையும் குறைகளையும் நிறைகளையும் இரண்டர முழுமையாக ஏற்றுக்கொண்டு கொடுப்பது தான் உண்மையான அரவணைப்பு. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்றார். அதனுடைய பொருள், நம்முடைய குறைகளையும் நிறைகளையும் நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றார். குறைகளை குத்தி காட்டாமல் நிறைகளை நிறைவாக ஏற்றுக்கொண்டு குறை நிறைவுகளோடு நம்மை அரவணைக்கின்ற ஆண்டவர். இதுதான் இயேசு, நல்லாயனாம் இயேசுனுடைய பண்பு. நாம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்ற பண்பு. அன்பு செய்கின்ற ஆண்டவர் நம்மை அரவணைக்கும் ஆண்டவராக இருக்கின்றார். ஐந்தாவது பண்பு, அர்ப்பணிக்கின்றார். ஆடுகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். நம்மை அழைக்கின்ற ஆண்டவர், நம்மை அறிகின்ற ஆண்டவர், நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர், நம்மை அரவணைக்கின்ற ஆண்டவர் நமக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அர்ப்பணித்தல் என்பது முழுமையாக கொடுத்தல். நாம் எப்பொழுது ஒருவரை முழுமையாக நம்மை பிறருக்கு கொடுக்கின்றோமோ அது அர்ப்பணிப்பாக மாறும். இட் இஸ் கால்ட் டெடிகேஷன், கிவிங் த டோட்டல் செல்ஃப். டோட்டல் செல்ஃப் கிவிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. முழுமையாக தற்கையளிப்பு செய்வது, என்னையே முழுமையாக மற்றவருடைய வளர்ச்சிக்காக, மற்றவருடைய ஆற்றலுக்காக, மற்றவருடைய வாழ்விற்காக என்னை முழுமையாக அளிப்பது தான் அர்ப்பணிப்பு. ஆண்டவர் இயேசு, நல்லாயனாம் இயேசு தன்னையே முழுமையாக நம் ஒவ்வொருவருக்கும் அர்ப்பணிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தன்னையே முழுமையாக நமக்கு கையளித்து விடுகின்றார். என் ஆடுகளுக்காக நான் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நம்முடைய ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராகிறார். அதுதான் அர்ப்பணிப்பு. என் ஆடுகளை நான் அன்பு செய்கிறேன், அரவணைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அது முழுமையாக இருக்காது. எனவே அவர் அன்பின் உச்சமாக, அரவணைப்பின் உச்சமாக, அறிதலின் உச்சமாக, அழைத்தலின் உச்சமாக அர்ப்பணிக்கின்றார். தன்னை தற்கையளிப்பு செய்கின்றார். தன்னையே முழுமையாக நமக்கு கொடுத்து விடுகின்றார்.
நான் முழுமையாக உனக்கு சொந்தமானவன், நீ முழுமையாக எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவள் என்று சொல்லி, நீங்கள் அனைவரும் எனக்கு சொந்தமானவர்கள், என்னுடைய மந்தையின் பிள்ளைகள், என்னுடைய ஆடுகள் நீங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னையே அவர் அர்ப்பணித்து விடுகின்றார். தன்னை முழுமையாக நமக்கு அர்ப்பணிக்கின்றார். அர்ப்பணிக்கின்ற ஆண்டவர் அவர். நல்லாயனாம் ஆண்டவர் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவர். தன்னையே முழுமையாக கொடுத்து விடுவது தான் உண்மையான அர்ப்பணிப்பு. இதைத்தான் நல்லாயனாம் இயேசு செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்காக அர்ப்பணிக்கின்ற ஆண்டவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கின்றோமா? அதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். We should self-examine ourselves. The Lord who dedicates himself for me, do I dedicate myself for the Lord? எனக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஆண்டவருக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றேனா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த 5 பண்புகளை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். நல்லாயனாம் இயேசு நம்மை அறிகிறார். நல்லாயனாம் இயேசு நம்மை அன்பு செய்கிறார். நல்லாயனாம் இயேசு நம்மை அரவணைக்கின்றார். நல்லாயனாம் இயேசு நமக்கு அர்ப்பணிக்கின்றார், தம்மையே அர்ப்பணிக்கின்றார். 5 பண்புகளையும் சொல்லுங்க பார்ப்போம். நல்லாயனாம் இயேசு அழைக்கிறார். நல்லாயனாம் இயேசு அறிகிறார். நல்லாயனாம் இயேசு அன்பு செய்கிறார். நல்லாயனாம் இயேசு அரவணைக்கின்றார். நல்லாயனாம் இயேசு அர்ப்பணிக்கின்றார். அழைக்கின்றார், அறிகிறார், அன்பு செய்கிறார், அரவணைக்கின்றார், அர்ப்பணிக்கின்றார். இந்த 5 பண்புகளை நாம் மறக்கவே கூடாது. யாரெல்லாம் மறக்க மாட்டாங்களோ பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இப்போவே மறந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் நாம் இதை தியானிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை அழைக்கின்றார். இது ஒரு நாள் அல்ல இந்த அழைப்பு, இன்றைக்கு மட்டும் கொடுப்பதில் அழைப்பு. இறுதி வரை இந்த அழைப்பானது இருக்கும். இறுதி வரை இந்த அறிதலானது தொடரும். இறுதி வரை இந்த அன்பானது இருக்கும். இறுதி வரை இந்த அரவணைப்பு என்பது இருக்கும். இறுதி வரை இந்த அர்ப்பணிப்பு என்பது இருக்கும். அதுதான் நல்லாயனாம் இயேசுனுடைய பண்புகள். நல்லாயனாம் இயேசுனுடைய இதயத்தினுடைய பண்புகளே தான். இயேசு நம்மை அழைக்கிறார், இயேசு நம்மை அறிகிறார், இயேசு நம்மை அன்பு செய்கிறார், இயேசு நம்மை அரவணைக்கின்றார், இயேசு நமக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். எனவே நாமும் பதிலிருப்பு செய்ய வேண்டும். பதிலிருப்பு என்பது we should respond. என்னை அழைக்கின்ற ஆண்டவரை நான் அழைக்க வேண்டும். என்னை அறிகின்ற ஆண்டவரை நான் அறிய வேண்டும். என்னை அன்பு செய்கின்ற ஆண்டவரை நானும் அன்பு செய்ய வேண்டும். என்னை அரவணைக்கின்ற ஆண்டவரை நானும் அரவணைக்க வேண்டும். எனக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஆண்டவருக்காக என்னையே நான் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் பதில் இருப்பு, ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்கள். we should respond to the love of God. we should respond to the call of God. அப்படி இல்லையெனில் அது ஒரு வழி பாதையாக மாறிவிடும். நம்முடைய ஆன்மீக பாதை என்பது இருவழி பாதை, 2-way traffic, not 1-way traffic. நீங்கள் 1-way traffic போனால் அது வந்து டிராஃபிக் ஜாமாக மாறிவிடும். உங்களுடைய ஆன்மீக பயணமானது சீராகவும் சிறப்பாகவும் செல்ல வேண்டுமெனில் நமக்கு தேவை இருவழி பாதை, 2-way traffic. அதற்கு நாம் செய்ய வேண்டியது பதிலிருப்பு செய்ய வேண்டும். இந்த 5 பண்புகளையும் நாமும் பெற்றிருக்க வேண்டும். நல்லாயனாம் இயேசுவிடமிருந்து அவருடைய ஆடுகளாகிய நாமும் இந்த பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அந்த என்னாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு அந்த பாடல் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அனைவரும் எழுந்து அந்த பாடலை பாடுவோமா? நல்லாயனை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீரும் எனக்கு இந்த கொடைகளை தாரும், இந்த பண்புகளை எனக்கும் தாரும். ஆண்டவரே நீர் எனக்காக, நீர் என்னை அழைத்து கொண்டிருக்கின்றீர், என்னை அறிவுகின்றீர், என்னை அரவணைக்கின்றீர், அன்பு செய்கின்றீர், எனக்காக உம்மை அர்ப்பணிக்கின்றீர் அல்லவா? அத்தகைய பண்புகளை எனக்கும் கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நல்லாயனை நோக்கி நாம் பாடுவோம், ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை அன்பு செய்பவரே, என் நாயனே என் இயேசு. என்னை அன்பு செய்பவரே, என் நாயன் என் இயேசு. என்னை அழைக்கும் என் இயேசு, அவர் குரலை கேட்டிடுவே. என்னை அழைக்கும் என் இயேசு,
என்னை அறிகின்ற என் இயேசு, அவர் குரலை கேட்டிடுவே. என்னை அறிகின்ற என் இயேசு, அவர் குரலை கேட்டிடுவே. இந்த நல்லாயினிடம் நாம் இந்த 5 பண்புகளை கற்றுக்கொண்டோம். இந்த 5 பண்புகளோடு மேலும் ஒரு 5 பண்புகள், இந்த 5 பண்புகளை ஒத்த வேறு 5 பண்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய தியானத்தை தொடருவோம். இந்த 5 பண்புகள் என்ன? மிகவும் எளிமையான பண்புகள். நம்முடைய நல்லாயன் எளிமைக்கு சொந்தக்காரர், எளிமையின் ஆண்டவர். எனவே அந்த நல்லாயனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பண்புகள், மேலும் 5 பண்புகள். என்ன பண்புகள் அது? பணிவு, பணிவு, பணிவிடை, பரிவு, பாசம், பகிர்வு. இதுதான் நல்லாயனுடைய பண்புகள். முதலாவது பண்பு பணிவு, பணிவிடை. மூன்றாவது பரிவு, பாசம், பகிர்வு. அருமையான பண்புகள் எல்லாம் அதனோட ஒத்துதான். 5 பண்புகள். முதலாவது பண்பு பணிவு, நல்லாயன் பணிவின் ஆண்டவர். இரண்டாவது பணிவிடை, பணிவிடை புரிபவர். மூன்றாவது பரிவு, பரிவுள்ளம் கொண்ட ஆண்டவர். நான்காவது பாசம், பாசத்தின் ஆண்டவர். ஐந்தாவது பகிர்வு, பகிர்ந்தளிக்கின்ற ஆண்டவர். இதுதான் நல்லாயனுடைய இதயம். நல்லாயனின் இதயத்தை நாம் மிகவும் ஆழமாக நாம் தியானிக்கின்றோம். எனவேதான் இந்த அருமையான பண்புகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது பண்பு பணிவு. அவர் பணிவின் ஆண்டவர். எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே குனிவு இருக்காது. பணிவின் ஆண்டவராக தன்னையே அவர் தாழ்த்தி கொள்கின்றார். இதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 50-53 அன்னை மரியாளின் பாடல் வழியாக அந்த பணிவை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 50-53. வலியோரை அரியேனின்றி அகற்றினார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். இது பசித்தோரின் நலன்களால் நிரப்புகிறார். அவர் பணிவின் ஆண்டவர். பணிவின் ஆண்டவர் பணிவோடு செயல்படுகின்றார். இதைத்தான் நாம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளை படிப்போம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வலிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பணிவின் ஆண்டவர் அவர். அவர் கடவுளுக்கு சமமானவர், கடவுளாக இருக்கின்றவர், தந்தை கடவுளோடு இருப்பவர், தந்தை கடவுளுடைய மகனாக இருப்பவர், அவருடைய ஒரே பேரான மகனாக இருக்கின்ற அவர் தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். பணிவின் ஆண்டவராக நம் அனைவருக்கும் பணிவு என்கின்ற பண்பை கற்றுக் கொடுக்கின்ற ஆசானாக தன்னையே அவர் தாழ்த்தி கொள்கின்றார். தாழ்ச்சியால் உயர்கின்றார், தாழ்ந்து உயர்கின்றார். தாழ்நிலையில் இருந்த அவர் அடியார்களை அவர் உயர்த்துகின்றார். அவர் ஆண்டவரால் உயர்த்தப்படுகின்றார். உயிர்த்த ஆண்டவராக, நல்லாயனாக, உயிர்த்த ஆண்டவராக நம் கண்முன் அவர் உயர்ந்து நிற்கின்றார். அதற்கு காரணம் அவருடைய பண்பு, பணிவு என்கின்ற பண்பு. நாமும் பணிவு என்கின்ற பண்பை பெற்றிருக்க வேண்டும். இதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை படிங்க. லூக்கா நற்செய்தி 18-14. தம்மை தாமை உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். இதைத்தான் பணிவின் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னையே நீ தாழ்த்திக்கொள், அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாய். தாழ்ச்சியால் நீ உயர வேண்டும், தாழ்ந்து நீ உயர வேண்டும். தாழ்ச்சி என்கின்ற பண்பை நீ பெற்றிருக்கின்ற பொழுது நீ ஆண்டவரால் உயர்த்தப்படுவாய்.
ஆண்டவருடைய மந்தையினுடைய ஆடுகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த பணிவு என்கின்ற பண்பை பெற்றிருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய நல்லாயனாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பணிவோடு வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் கனிவோடு வாழ்வீர்கள். என்னுடைய கருணையை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள், கடவுளின் அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். எனவே நீங்கள் பணிவோடு வாழுங்கள். ஆண்டவர் தாழ்ந்தோரை உயர்த்துகின்றார், செருக்குச்சோரை அரியணையிலிருந்து அகற்றுகின்றார். ப்ரைட் கோஸ் பிஃபோர் த ஃபால் என்று சொல்வார்கள். யாரெல்லாம் அந்த தாழ்ச்சி பணிவு என்கின்ற பண்பு இல்லையோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவரால் ஒடுக்கப்படுவார்கள், அரியணையிலிருந்து அவர்கள் அகற்றப்படுவார்கள், அவருடைய தற்புகழ்ச்சியிலிருந்து அவர்கள் அகற்றப்படுவார்கள். எனவே நாம் பணிவுள்ளவர்களாக வாழ்வதற்கு நல்லாய் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பளிக்கின்றார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இங்கே யாரெல்லாம் அந்த பணிவு என்கின்ற பண்பு இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்கள். என்னிடம் பணிவு என்கின்ற பண்பு இருக்கிறது. யாருமே கரங்களை உயர்த்தலை, இன்னும் எதை உயர்த்த, அதுவும் பயந்து பயந்து உயர்த்துற. அவ்வளோ பணிவாக இருக்கீங்க எல்லாரும், அவ்வளோ பணிவாக யாரும் கரங்களை உயர்த்த. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நாம் அனைவரும் பணிவின் ஆண்டவருடைய மக்கள், நாம் அனைவரும் பணிவாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது பண்பு பணிவிடை புரிதல். நான் பணிவிடை பெறுவதற்கு அல்ல, மாறாக பணிவிடை புரிவதற்கே வந்தேன் என்று சொல்கிறார். மார்க் நற்செய்தி 10:45. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45வது இறை வார்த்தை. பணிவிடை புரிகின்ற ஆண்டவராக நம் ஆண்டவர் இயேசு, நல்லாயனாம் இயேசு இவ்வுலகத்திற்கு வருகின்றார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்கு விலையாக தன்னுடைய உயிரையே அழைப்பதற்குமாக இவ்வுலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கின்றார். பணிவிடையின் ஆண்டவர். பணிவிடை பெறுவதற்காக அவர் வரவில்லை, பணிவிடை புரிவதற்காக வருகின்றார். He is service oriented God. I have not come to be served, but I have come to serve என்று சொல்கின்றார். பணிவிடை பெறுவதற்கு அல்ல. பணிவிடை பெறுவது என்பது மிகவும் எளிதான ஒன்று, யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடியது. ஆனால் பணிவிடை புரிவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதைத்தான் நல்லாயனாம் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். லூக்கா நற்செய்தி 17:18 படிங்க. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. அதுக்கு முந்தின வார்த்தை படிங்க. பத்து பேர் குணமடைவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? இந்த பணிவிடை புரிவதற்காக வந்த எனக்கு திரும்பி வந்து பணிவிடை புரிவதற்கு உங்களுக்கு தெரியாதா? திரும்பி வந்து நன்றி செல்வதற்கு உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவத்தினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் பணிவிடை. பணிவிடை புரிவது என்பது மிகவும் கடினமான ஒன்று, பணிவிடை பெறுவது என்பது மிகவும் எளிமையான ஒன்று. எனவே பணிவிடை புரிகின்ற மக்களாக இருப்பதற்கு நல்லாயனாம் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். மூன்றாவது பண்பு மிகவும் முக்கியமான ஒரு பண்பு, நல்லாயனிடம் இருக்கின்ற தலை சிறந்த பண்பு இதுதான், பரிவு. பரிவு என்பது ஆங்கிலத்திலே கம்பேஷன் என்று சொல்வார்கள். mercy, கம்பேஷன், கைண்ட்னஸ் என்று சொல்வார்கள். அதுதான் இந்த பரிவு என்கின்ற பண்பு. மனம் இரக்கம், நீங்கள் சொன்ன இரக்கம், அதுதான் பரிவு. பரிவு என்பது இரக்க குணம் கொண்டிருப்பது. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தைப்படி. லூக்கா நற்செய்தி 6:36. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். யார் இரக்கமுள்ளவராக இருப்பது? நம்முடைய தந்தை கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். Be compassionate as your heavenly Father is compassionate. Be merciful as your heavenly Father is merciful. Be perfect as your heavenly Father is perfect. அவர் எப்பொழுதும் தந்தை கடவுளையே நமக்கு அவர் மேற்கோள் காட்டுகின்றார். தந்தை கடவுளை போன்று நாம் மாற வேண்டும். தந்தை கடவுளுடைய உள்ளத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய பரிவான அந்த உள்ளத்தை, கனிந்த அந்த உள்ளத்தை, கனிவான அந்த உள்ளத்தை, கருணை நிறைந்த உள்ளத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். பரிவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் பரிவின் ஆண்டவர், நீங்களும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் மார்க் நற்செய்தி 6:34. மார்க் நற்செய்தி 6:34. பெரும் திரளான மக்களை காண்கின்றார். அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். யார் கற்பிப்பது? ஆண்டவர் இயேசு. அவர்கள் மக்கள் பெருந்திரளாக இருக்கிறார்கள்.
ஆயனில்லாத ஆடுகளைப் போன்று இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார், அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்றார், அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் உங்கள் எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் இந்த காலை நேரத்தை முழுவதுமாக, இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு, உங்கள் வேலைகள் எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவருடைய சந்நிதியில் அமர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய வார்த்தைகளை வாசித்து, அவருடைய வார்த்தைகளை சுவாசித்து, அவருடைய வார்த்தைகளை விசுவசித்து, அவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு பரிவு கொள்கின்றார். நீங்கள் ஆயனில்லாத ஆடுகள் போன்று அமர்ந்திருப்பதைக் கண்டு நல்லாயனம் இயேசுவே எங்களது ஆயனாக தன்னுடைய பரிவுள்ளத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிப்படுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி 15:32. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை. இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? 3 நாட்களாக மக்கள் கூட்டம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பசியெல்லாம் மறந்து விட்டார்கள். ஆண்டவரோடு நீங்கள் எப்படி அமைதியாக அமர்ந்து இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்று அந்த மக்களும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஆண்டவர் பரிவு கொள்கின்றார். எனவே அவர்களுக்கு அந்த புதுமையை நிகழ்த்துகின்றார். 5 அப்பங்களும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு உணவளிக்கின்ற அந்த அற்புதமான புதுமை நடைபெறுவது இந்த பரிவு என்பதனுடைய பரிமாணமாக அந்த புதுமை இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். முதல் 3 பண்புகள் ஞாபகம் இருக்கா? முதலாவது பண்பு பணிவு, 2வது பணிவிடை, 3வது பரிவு, 4வது பாசம். இந்த பாசத்துக்கு அடுத்து பகிர்வு. இதோடு நாம் என்னுடைய இந்த வார்த்தை பகிர்வை நாம் முடித்துக் கொள்வோம். இந்த பாசம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. பாசம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. எங்கே பாசம் இருக்கிறதோ அங்கே வேஷம் இருக்காது. எங்கே பாசம் இருக்கிறதோ அங்கே வேஷம் இருக்காது. அந்த பாசம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடாக, அன்பிற்கு செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது அது பாசமாக மாறுகிறது. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து அந்த அன்பிற்கு இலக்கணமாக, அன்பிற்கு சிகரமாக, அன்பிற்கு இலக்கணம் வகுப்பவராக தன்னுடைய பாச மழையை நம் ஒவ்வொருவர் மீதும் பொழிகின்றார். எனவே அவர் பாசத்தின் இறைவனாக அறியப்படுகின்றார். யோவான் நற்செய்தி 15:13. அந்த பாசத்தை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் உங்களை நண்பர்கள் என்றேன், அடிமைகள் என்று அழைக்கவில்லை, நண்பர்கள் என்றேன். நண்பர்களாக பாவித்த நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் எதை கொடுக்கின்றார்? தன்னுடைய இரத்தத்தையே கொடுக்கின்றார். தன்னையே முழுமையாக கொடுத்து விடு. அதுதான் பாசத்தின் உச்சகட்டம், பாசத்தின் உச்சம். அன்பினுடைய வெளிப்பாடாக பாசத்தின் உச்சமாக இருப்பது தான் தன்னுடைய இரத்தத்தையே பிறருக்கு கொடுப்பது. எனவே தான் இரத்த தானம் செய்ய சொல்வார்கள். இரத்த தானம் செய்யும் பொழுது நாம் நம்மையே பகிர்ந்து கொள்கின்றோம். நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நம்மையே நாம் பகிர்ந்து கொள்வது தான் அந்த பாச மழை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்கின்றார். நாம் ஒவ்வொருவர் மீதும் தன்னுடைய பாசத்தை பொழிகின்றார். அன்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றார். அன்பின் சிகரமாக திகழ்கின்றார். இந்த பாசம்தான் பகிர்வாக மாறுகிறது. 5வது பண்பு பகிர்ந்தளிப்பது. ஆண்டவர் இயேசு பகிர்ந்தளிக்கின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை படிங்க. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9:7. இந்த பகிர்வை பற்றி அருமையாக திருத்தூதர் பவுல் எழுது. மன வருத்தத்தோடோ கட்டாயத்தோடோ கொடுக்க வேண்டாம், முகம் மலர்ச்சியோடு கொடுங்கள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்களே கடவுளுடைய அன்பிற்கு ஏற்றவர்கள். God loves the cheerful givers. God loves the cheerful givers, not the tearful givers. அழுது கொண்டே கொடுப்பவர்கள் அல்ல, முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் தான் ஆண்டவருக்கு ஏற்றவர்கள். அதுதான் உண்மையான பகிர்வு. ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக முகமலர்ச்சியோடு நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். பகிர்வின் இறைவனாக, பகிர்கின்ற ஆயனாக ஆண்டவர் இயேசு அறியப்படுகின்றார். இதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 6:38 படிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சருங்கி விழும்படி
நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவியால் அளப்பீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். கிவ் and it will be given to you. A good measure will be given to you. நாம் கொடுப்பவர்கள், நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். கொடுப்பதிலே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதுதான் பகிர்வு. இந்த பகிர்விலே 3 நிலைகளை சொல்வார்கள். ஒன்று, நம்மிடம் இருப்பதிலிருந்து பகிர்வது. இரண்டாவது, நம்மிடம் இருப்பதையெல்லாம் பகிர்வது. மூன்றாவது, நம்மையே பகிர்வது. முதலாவது பகிர்வு, நம்மிடம் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொடுக்கறது. என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, நான் ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன். இருப்பதிலிருந்து பகிர்வது சக்கேயுடைய பகிர்வு. யாரையாவது ஏமாற்றி எதையாவது குறைந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார் சக்கேயு. அது சக்கேயுடைய பகிர்வு. தன்னிடம் இருப்பதிலிருந்து கொடுக்கின்றார். முதல் வகையான பகிர்வு. இரண்டாவது பகிர்வு, நம்மிடம் இருப்பதையெல்லாம் பகிர்வது. விதவையின் காணிக்கை, ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. தன்னிடமிருந்த 2 செப்பு காசுகளையும் அவர் கொடுத்து விடுகிறார், உண்டியலிலே போட்டு விடுகின்றார். தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை. தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் அவர் காணிக்கையாக செலுத்தி விடுகின்றார். இருப்பதிலிருந்து பகிர்வது. முதலாவது பகிர்வு இருப்பதிலிருந்து பகிர்வது. இரண்டாவது பகிர்வு இருப்பதையெல்லாம் பகிர்வது. மூன்றாவது பகிர்வு இருப்பவரையே பகிர்வது, தன்னையே பகிர்வது. அதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய பகிர்வு, அன்னை மரியாளின் பகிர்வு, அன்பர் இயேசுவின் பகிர்வு. தம்மையே முழுமையாக பகிர்ந்தளிப்பது, தம்மிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பது, இருப்பதையெல்லாம் கொடுப்பது, இருப்பவரையே கொடுப்பது. அதுதான் பகிர்வின் உச்சம். தட் இஸ் த ஹைட் ஆஃப் ஷேரிங், தட் பிகம்ஸ் ரியல் கேரிங் என்று சொல்வார்கள். தம்மையே முழுமையாக பகிர்ந்தளிக்கின்றார் அன்பர் இயேசுவும் அன்னை மரியாவும். இந்த 2 இதயங்களும் தம்மையே முழுமையாக நமக்கு காணிக்கையாக பகிர்ந்து கொடுக்கப்பட்ட இதயங்கள். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். என்னுடைய பகிர்வு எப்படிப்பட்ட பகிர்வு? என்னிடம் இருப்பதிலிருந்து கொடுக்கிறேனா? என்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுக்கிறேனா? என்னிடம் என்னையே கொடுக்கிறேனா? நாம் முதல் நிலையில் இருக்கிறோம். முதல் நிலையாச்சும் ஒழுங்காக இருக்கிறோமா? நம்மிடம் இருக்கிறதிலாச்சும் கொஞ்சம் கொடுக்குறோமா? அட்லீஸ்ட் அதையாச்சும் நம்ம செய்வது கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பகிர்வுக்கு இருப்பதையெல்லாம் கொடுப்பது ரொம்ப கஷ்டம் சாமி, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் எங்கே போகிறது? அது மிகவும் கடினமான ஒன்று. இருப்பினும் ஆண்டவர் அதையும் செய்வதற்கு அழைக்கின்றார். அது ஒரு படி மேலே. மூன்றாவது பகிர்வு தான் பகிர்வினுடைய உச்சம். இருப்பவரையே பகிர்வது, நம்மையே முழுமையாக என்னிடம் இருப்பதையும் என்னையும் சேர்த்து பகிர்வது தான் உண்மையான பகிர்வு. அதுதான் பகிர்தலின் உச்சம் என்று ஆண்டவர் சொல்லி. இதுதான் அன்னை மரியாளின் பகிர்வு, இதுதான் அன்பர் இயேசுவின் பகிர்வு, இதுதான் நல்லா என்னுடைய இதயத்தினுடைய பகிர்வு. தம்மையே முழுமையாக பகிர்வது. இந்த வார்த்தையினுடைய இறுதி பகுதியாக இதை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த பகிர்வு என்பது எப்படி என்னுடைய வாழ்விலே செயல் வடிவம் பெறுகிறது? நான் என்னிடம் இருப்பதிலிருந்து பகிர்கிறேனா? என்னிடம் இருப்பதையெல்லாம் பகிர்கிறேனா? என்னையே பகிர்கிறேனா? அல்லது அவ்வாறு செய்வதற்கு முயற்சி செய்கிறேனா? இதுதான் சொல்வார்கள், we can give without loving but we cannot love without giving. நாம் அன்பு செய்யாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. we can give without loving but we cannot love without giving. அன்பு செய்யாமல் யாரா கொடுக்கலாம், யாரா நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு அன்பு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அனுப்பிவிடலாம். ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்ய முடியாது. அன்பு செய்வது என்பது கொடுப்பது. லவ்விங் இஸ் ஆல் அபவுட் கிவிங். லவ்விங் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் கிவிங். லவ்விங் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப்லெஸ்லி கிவிங். இதைத்தான் ஆண்டவர் செய்கின்றார். இதைத்தான் நல்லாய் நாம் இயேசு செய்கின்றார். எனவே தான் அவர் பகிர்வின் ஆயராக, பகிர்வின் ஆயனாக அறியப்படுகின்றார். எனவே இந்த 5 கருத்துகளையும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பண்புகள். முதலாவது பண்பு பணிவு, இரண்டாவது பணிவிடை, மூன்றாவது பரிவு, நான்காவது பாசம், ஐந்தாவது பகிர்வு. இந்த 5 பண்புகளோடு நாம் அந்த முதலில் நாம் தியானித்த 5 பண்புகளை நாம் மனதில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார், ஆண்டவர் இயேசு அறிகிறார், ஆண்டவர் இயேசு அன்பு செய்கிறார், ஆண்டவர் இயேசு அரவணைக்கின்றார், ஆண்டவர் இயேசு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இந்த 5 பண்புகள், இந்த 10 பண்புகளையும் நாம் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இறை வார்த்தையோடு நாம் இணைந்திருப்போம். நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் அன்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே வாங்குவோம். அன்னை மரியாள் இந்த வார்த்தைகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து தியானித்து வந்தால், சிந்தித்து வந்தால் என்று படிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 2:19.
லூக்கா நற்செய்தி 2:51, லூக்கா நற்செய்தி 2:19, லூக்கா நற்செய்தி 2:51. இதுதான் நமக்கு சொல்லுகின்றது. அன்னை மரியாள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தாள், தியானித்து வந்தாள். அதே போன்று நீங்கள் எல்லோரும் அன்னை மரியாளின் இதயத்தை பெற்றவர்களாக இந்த வார்த்தைகள், இந்த 10 கருத்துக்களையும் உங்களுடைய உள்ளத்தில் வைத்து என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்பி. அவ்வாறு தியானம் செய்யும் பொழுது, சிந்திக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை போல, அன்னை மரியாளை போல, ஆண்டவர் இயேசுடைய இதயத்தை பெற்றவர்களாக, அன்னை மரியாளின் இதயத்தை பெற்றவர்களாக, அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற இதயங்களாக நம்முடைய இதயங்களானது மாறும். இதைத்தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் விரும்புகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நின்று நன்றி பாடலோடு நம்முடைய வார்த்தை பகிர்வை நிறைவு செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, அவர் அளித்த வார்த்தைக்கு, அவர் கொடுத்த சிந்தனைகளுக்கு நன்றியாக ஒரு பாடலை பாடி, ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்ன புனித அகுஸ்தினாருடைய அந்த வார்த்தைகளுக்கு இணங்க நாம் அனைவரும் பக்தியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடுவோம். நன்றியால் பாடிடுவேன் என் இயேசுவை, நாவாலே பாடிடுவேன். நன்றியாலே பாடிடுவேன் என் இயேசுவை, நாவாலே பாடிடுவேன். என் நாயனே, 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 உம்மை பாடுவேன். என் நாயனே, என் நாயனே, என் நாயனே, உம்மை பாடுவேன். நன்றி சொல்லி பாடிடுவேன் என் இயேசுவை, நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றி சொல்லி பாடிடுவேன் என் இயேசுவை, நாவெல்லாம் போற்றிடுவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.